வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஐயோ மெதுவாக பேசுகிற செல்லம் யாரும் கேட்டுருவாங்க. அதுதான் அங்கே போய் பேசிக்கலான்றேன். சரியா இப்போதைக்கு சரி ஒரு லாங் ட்ரிப்பு அடிக்க போகிறோம் சாட்டர்டே சண்டே. அதனால் ரெடி ஆகிடுச்சு 2 பேரும். இவங்க தான் பெரிய ட்ராவலர். பின்னாடி பார்த்தீங்களா லக்கேஜ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். ஸோ நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோம்? பேசக்கூடாம பேசுறாங்க. மைசூர் நோக்கி போயிட்டு இருக்கோம். ஸோ 1 டே ட்ரிப்பு அதுதான் கிளம்பிட்டோம். அப்படியே லைட்டாக ஹைட்ரேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கரும்பு ஜூஸ் பூரியை டேஸ்ட் பண்ணிப்பாரு. ஆக்சுவலாக சாப்பாடு செம்மையாக இருக்கு. இது டிஃபன் சொல்கிறேன். அந்த டேஸ்ட்டே ஒரு மாதிரி ரிச்சா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. கொஞ்சம் அவுட்ரு வந்தாதான் சாப்பாடுன்னா ஒரு மாதிரி தெளிவா இருக்கு. நல்லா இருக்கு. அப்ப நான் பண்ணி தர சாப்பாடு அது நான் ஹோட்டல்ல வீராங்கனே அப்பா பைசான காத்து இது எனக்கு தேவையா? இவ்வளோ ஸ்ட்ராங்கா நீங்க கீழே போட்டுக்க. ஐயோ அதுதான் தேடிட்டு இருக்கேன். அப்படியா? ஃபுல்லா சாப்பிட்டேன். எவ்வளோ ஆச்சு? 130 தான் ஆச்சு. 130. ஆமா. என்ன வாங்கினா? பூரி இட்லி ஒரு செட்டு பூரி, ஒரு செட்டு இட்லி, ஒரு செட்டு மசாலா தோசை வாங்கினோம். வெறும் 130 தான் ஆச்சு. அண்ட் 3 வடை. வடையே அதிகமாக கொடுத்தாங்க. சீக்கிரம் ரீச் ஆயிடுவோம்னு நினைக்கிறியா? சீக்கிரமா ரீச் ஆகுமா? எத்தனை மணிக்கு ரீச் ஆக வேண்டியது? எத்தனை மணிக்கு? ஆஹா என்னவோ சொன்னா புரியல. பரவாயில்ல. போகிறோம், ஃபன் பண்ணுறோம். நான் சொன்னேன் அவனுக்கும் புரியல, அதனால விட்டலாம். ஐயோ மைசூர் ரோடு அந்த சைடு போக ரோடான்றானுங்க. உள்ள சர்வீஸ் ரோட்லேயே தான் போகிறோம். சர்வீஸ் ரோட்லேயும் நிறைய ஸ்பீட் பிரேக்கர் வருது. ஓகே தான், நடுவில் கொஞ்சம் பேர்த்து எடுத்துட்டானுங்க. பட் இருந்தாலும் ஓகே. இதோட இந்த ரோடு முடியுது. கண்டினியூ ஆகலை போல. அதுதான் நல்லா எப்படி இருக்காரு பாரு. பசங்க பசங்க இருக்கு. நாட்டுப்பால்லாம் இவர் தான் குடிக்கிறாரு போல எல்லாத்தையும். கல்தி தெரியுமா? கற்பூர வாசனை. இந்த ரெட் ட்ரை பண்ணுறான். நான் காமிக்கலான்னு உனக்கு கண்ணே தெரியாது போல. எந்தா எவ்வளோ ரேட்டு பார்த்துக்கலாம். இவன் எப்பவுமே ஒன்று செலக்ட் பண்ணுவான். நான் ஒன்று நல்லா இருக்கிறதா செலக்ட் பண்ணுவேன். அப்புறம் கடைசியில் நான் செலக்ட் பண்ணி தான் நல்லாயிருக்கும். ஆனால் ஒத்துக்க மாட்டான். கேட்டால் அவன் தான் செலக்ட் பண்ண போய் சொல்லிடுவான். என்ன புலம்பிட்டே போகிறேன். கெட்டவன். காலைல 8 மணிக்கு கிளம்பலான்னு சொன்னால் 12 மணிக்கு அங்கே இருக்கணும் அப்படின்னா. ஆனால் இப்போது 1 மணி ஆக போது அவனுக்கு ஜாலியாக தான் இருக்கான். ஏன்னா அது அவனுக்கு பிரச்சனையாக தெரியல. ஏன்னா அது அவன் தப்பு. நான் பண்ணால் மட்டும் அது தப்பு, பிரச்சனை. ட்ரிப்பு போகிற டைமில் உனக்கு என்னென்ன நீங்கள் துணி ஏய் கடையை பார்த்துட்டு இங்கே வாங்கலாம் இங்கே வாங்கலாம். யாருக்கு வாங்கலான்னு சொன்னேன் பாருங்க. நல்லதுக்கே காலம் இல்லை. அவனுக்கு தான் எடுக்கலான்னு சொன்னேன். ஆனால் எப்படி சொல்கிறான் பாருங்க. அதுதான். ஆனால் இந்த வண்டியில் போகும்போது இது வாங்கணும் அது வாங்கணும்னு தோணுது. ஆனால் எடுத்துகிட்டு போக முடியாதே நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீட்டுக்கிட்டலாம் அதுக்கு எடுக்க மாட்டேன்னு இருக்குது. வெளியே வந்தால் தான் அது தெரியுது. கம்மி ரேட்டாகவும் இருக்குது. ஆனால் வாங்க முடியலையே. சே என்ன ஒரு கொடுமை. வாழ்க்கை எவ்வளோ கஷ்டமாக இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு ட்ரிப்பு போனால் டெம்போ ட்ராவலில் போகலாம். டெம்போ ட்ராவலில் இல்லைன்னா டாடா ஏசி எடுத்துகிட்டு போகலாம் நெக்ஸ்ட் டைமா அப்படிங்கிற. அதுவும் நல்ல ஐடியா தான். சரி அதை ட்ரை பண்ணுவோம். பயப்படாமல் போ பேப். என்ன ஆனாலும் நான் என்னை மட்டும் காப்பாற்றிடு ப்ளீஸ். பழம்
என்னங்க மேடம் அது டயட்டில் இருக்கீங்களா? சிக்கன், ஃபிஷ் ஃப்ரை, பாயாசம், போட்டி. ஓகே, எங்கே வந்திருக்கோம்? ப்ளூ ப்ளூ லகூனா? ஓகே, ப்ளூ லகூன் என்ன அங்கே வந்திருக்கோம். சாப்பிட்டு பார்த்தேன் எப்படி இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக அந்த வியூ நல்லா இருக்குது பார்த்தீங்களா? ஃபுல்லாக லேக் வியூ. இந்த சைடு ஃபுல்லாக ஃபார்மிங் பண்ணுற மாதிரி இருக்குது. அங்கங்கே மயிலெலாம் மேயுதுல. மயிலா? எங்க? அங்கே இருக்கு சாப்பாடு. இங்கே மாடு தான் மேயுது. மயில் தெரியாது தூரத்துலேருந்து. நல்லா இருக்குது ஆம்பியன்ஸு. ஸோ இங்கே டென்ட்டு ஸ்டேனா டென்ட் இங்கே போடுவாங்க. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே யார் இருக்கா தொப்பையை காட்டிக்கிட்டு? கேமரா உமன், வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர். வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர். ஏன் இப்போ பூனையை பார்த்து பயந்தது? பூனையா இல்லை வேற ஏதாவது? அதுதான் சார் எடுக்க மிஸ் பண்ணிட்டேனான்னு பார்த்தேன். தெரியுது உங்கள் பதட்டம் தெரிஞ்சுது. மிஸ் பண்ணிட்டீங்களோன்ற பதட்டம். கொன்னுடுவேன். அங்கே ஒரு உல்ஃப் வருது. அந்த உல்ஃப் எங்க? அந்த உல்ஃபு அதோ. ஓ, ஒரு உல்ஃபா? எங்களோட ஸ்டே காமிக்கிறேன் வாங்க. வாங்க. ஆமாம், நாங்கள் எங்கே தங்கியிருக்கோன்றத காமிக்கிறோம். ஆமாம், ஏதோ ஒரு கரப்பாம்பூச்சி உள்ள வருது. என்ன கரப்பாம்பூச்சின்னு சத்தம் கொடுத்துட்டு போகுது? ஹனிபி. ஹனிபியா? பி பியா? இதுதான் எங்கள் சோலோ டென்ட். டென்ட்லேருந்து இப்படி வந்தால் வியூ. நல்லா இருக்குல்ல? நல்லாயிருக்கு. பார்க்க நல்லா. ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக இங்கே காஃபி, டீ இருக்குது. அப்புறம் ஆலு போண்டா, அதாவது உருளைக்கிழங்கு போண்டா இருக்குது. இந்த எப்படி சொல்கிறது, ரசத்து கூட உருளைக்கிழங்கை போட்டு பசைஞ்சு அப்படி இருக்குது டேஸ்ட். சாப்பிடுவா? அது நீ எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே கன்றாவியாக இருக்குது. அதை நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. யோசிச்சுவேன். சரியா? என்ன தப்பான மைண்ட் எப்பவுமே தப்பாக தான் யோசிச்சு. லைஃப் பிஸியாக இருந்து ஒரு மாதிரி எக்ஸாஸ்ட் ஆகிட்ட அப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரி வெக்கேஷன் வந்து கொஞ்சம் அப்படியே அமைதியாக இருக்கு மைண்டு. இன்னும் அமைதி ஆகணும். கொஞ்சம் ஓகே, கொஞ்சம் லைட்டாக காமாயிருக்கு. இவனுங்களுக்கெல்லாம் தெரியாது. அதில் புருஷன் பிரச்சனை, அம்மா பிரச்சனை, அப்பா பிரச்சனை, அண்ணன் பிரச்சனைன்ட்டு சொந்தக்காரங்க பிரச்சனை எல்லாம் 7 வண்டி வரும் வேறு. இந்த நடுவில் ஆஃபீஸ் பிரச்சனை, மேனேஜர் பிரச்சனை, லீடு பிரச்சனை, கொல்லிக்கு பிரச்சனை. இவனுங்களை சமாளித்தோம்னா பஸ்ஸில் அங்கிள் பிரச்சனை, கண்டக்டர் பிரச்சனை அப்படின்னு ஒன்று புதுசாக வர மாளிக்கும். இன்னும் அங்கிள்ஸ்லாம் அதே தான் பண்ணிட்டுருக்காங்களா? அவனுங்க எப்போவுமே அதான் பண்ணுவானுங்க. நான் இப்போ என்ன பண்ணிடுறேன், பின்னாடி போக பயமாக இருக்குது. கண்டக்டர் பின்னாடி போகலன்னா கழுவி ஊற்றுறான். வாங்க போ, இங்கே போ, இங்கே தான் இடம் இருக்குல்ல, போ யோ நீ போன்னு சொல்லுவேன். அப்புறம் நான் அவன் இடிச்சானா நீ கேட்பியா அப்படின்னு இருக்கு. நீர் குடிவோ. எறும்பு கடிச்சு என்ன நீர் கொடுத்த இந்த கட்டு விளாட்றோம். அப்பயே இந்த இடத்துல பாரு கையை வச்சு போகிறோம். உனக்கு போட்டா? உனக்கு போட்டு நீ போட்டுக்க, நான் போட்டுக்கிறேன். எந்த அவ்வளோதான். ஓகே,
2 பீஸ் தானே. தந்தூரி கபாப் ஜாலியாக இருக்கேன் கேர்ள்ஸை ரசிச்சுக்கிட்டு. ஜாலியாக. பாருங்க நான் பேசுகிறேன் என்னன்னு கூட கண்டுக்கலாம். அவன் பாரு மொத்தமாக அங்கே ஒரு கேங் இருக்குது, கேர்ள்ஸ் விளையாடுறத பார்த்துட்டு இருக்கான். நீ எல்லாம் ஒரு மனுஷனா? பாருங்க ஒரே கேர்ள்ஸ் தான் எல்லாரும் குரூப் கும்பலிங் பண்ணுறாங்க. ஆமாம் நல்லா இருக்கு. நாங்கள் 2 பேரும் மட்டும் தனியாக உக்காந்துட்டு இருக்கோம். யாரும் எங்கள் கூட கேங்காக இல்லை. இங்கே சின்ன பசங்க கேங்கு விளையாடிட்டு இருக்காங்க. இங்கே வயசானவங்க கேங்கு அவங்க சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிறது குழந்தைங்க கேங். நாங்கள் உட்காந்து வயல் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் மட்டும்தான் குளிர்காயிரம் போல ஃபயர் கேம்பில், மிச்சம் எல்லாமே உள் சொட்டரை போடுறாங்க. நாங்கள் மட்டும் தான் வெளி சொட்டருக்காக வெயிட் பண்ணுறோம். அதுவும் எரிய மாட்டேன், எல்லாம் புகை தான் அடிக்குது ஃபுல்லாக. நல்லா இருக்குது ஃபுல்லாக லைட்டிங்கு, லைட் ஃபுல்லாக இருக்குது. அந்த ஒரு இது நல்லா இருக்குது, செட்டப் நல்லா இருக்குல்ல, செட்டப் சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸோடலாம் வந்தீங்கன்னா வேறு லெவலில் வைப் பண்ணலாம். இதுவும் நல்ல வைப்பாக தான் இருக்குது. இது மாதிரி எல்லோரும் பண்ணுற சேட்டைகளை பார்த்துட்டு இருக்கிறது. என்ன போய் நிற்கிறேன்? ஏய் எங்கே நிற்கிற? வேணாம் அம்மே. ஆமாம் ஹிட் பந்து கிண்டுன்ட்டு தனியாக சோலோவாக டென்ட் செட்டப் கொடுத்துருக்காங்கல்ல, நல்லா இருக்கு. ஃபுல்லாக தனி. இந்த பக்கம் தான் அந்த சாப்பிட போகிறது எல்லாமே. அங்கே ஒரு 3 டென்ட் இருக்குது. அதை விட்டா இது தனியாக இருக்கும். எங்களுக்கு இங்கே போட்டு கொடுத்துருக்காங்க. நான் தான் வச்சேன். நீ தானா? நான் இவங்க தான் யாரோ எடுத்துன்னு வந்து வச்சுருக்காங்களோன்னு நினச்சேன். சேஃப்டிக்கு நான் தான் எடுத்துகிட்டு வரல, சரி எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்ட்டு. குட் மார்னிங். குட் மார்னிங். நல்லா தூங்குனியா? பரண்டு படுத்தேன். புது இடம், கொஞ்சம் தூக்கம் தான் வந்துச்சு. டென்ட்டு எனக்கும் ஆமாம் ஆஃப் தூக்கத்துலேயே அப்படியே அலர்ட்டாக அப்படியே தூங்கிட்டேன். நைட் வரலாம் ஃபுல் மழை டக்கு டக்குன்னு பெஞ்சுது. அப்புறம் ஒரு 10 மணிக்கிட்ட சண்டை. பயங்கர சண்டை. இது டிசிக்குன்னு சொல்லிட்டு அந்த கேங் கூட இன்னொரு கேங்கு வந்து ஃபுல்லாக சண்டை போட்டுட்டு இருந்தானுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளியர் பண்ணி விட்டுட்டு போய் தூங்க வாழ அப்படின்னு சொல்லி இருக்கானுங்க. அடிச்சுக்க மாட்டேன்னு இருக்கானுங்க. ஏன் அவ்வளோ கெட்டாலாம் பேசுகிற நீ? சரி, ஒருத்தன் அடிச்சுக்கிறதுல உனக்கு அவ்வளோ ஆனந்தம். அப்புறம் சொல்லலாம் என்ன நெக்ஸ்ட் பிளான்? நெக்ஸ்ட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு சார்ஜ் சார்ஜ் கொஞ்சம் போட்டுட்டு அப்புறம் ஒரு 8 மணிக்கு சாப்பாடு சொன்னாங்க. மணி ஆயிடுச்சுல்ல. ஃப்ரெஷ் ஆகிட்டு போகணும். போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு ஜிம்மிங் புல்ல டை அடிச்சுட்டு அப்புறம் அப்படியே பொறுமையாக கிளம்பி போக வேண்டியதான். ஓகே, நான் போய் பட்டர் முடிக்கணும். போ குடி போ. இப்போ வந்துட்டான் வரும். நல்லா இருக்கு பேர். லோகி சாலகு லோகி. காஃபி எஸ்டேட் நடுவில் ஒரு அழகான பூ நடந்து செல்கிறதே, அதுதான் ஆச்சரியக்குறி. இதை காய வச்சு தான் லிப்ஸ்டிக் போயிச்சா? லிப்ஸ்டிக் எல்லாம் இழிச்சிக்கிட்டு போகுதா? அப்படி போடுறி சிங்க குட்டி. எனக்கு பிடிக்கல. ஓகே, முடிச்சிட்டோம். கிளம்பிட்டீங்களா? ஓகே, பைக் உள்ளே மாட்டியிருக்கு. இப்போ பைக் எப்படி எடுக்கிறது? யாராவது ஹெல்ப்பு கேட்க வேண்டியதுதான் பைக் எடுக்கிறதுக்கு. சைடு போனோம். லெஃப்ட்.
Inky Pinky Ponky, father has a donkey, donkey died, father cried, Inky Pinky Ponky. என்ன வாங்குனீங்க? சுவினியர் வாங்கியிருக்கோம். என்ன சுவினீர் வாங்கியிருக்கீங்க? எல்லாம் குறுகுறுன்னு பார்க்கும்போது எனக்கு கேள்வி கேட்க மூஞ்சி. ஓகே, அப்புறம் ஆமைக்குள்ள ஆமை, அது கொஞ்சம் பயங்கரமான ஆமை. பார்த்து பயந்துட்டியாக்கா? எங்கே சொன்னால் சென்னப்பட்டினம். சென்னாப்பட்டினா டாய்ஸுக்கு ஃபேமஸ்ன்னாங்க, ஆனால் ரேட்டும் ஃபேமஸாக தான் இருக்குது. ஆமாம், ஓகே. ஒரு வாட்டிக்கு தான் சுவீனியர் மாதிரி வாங்கிட்டு போகிறீங்க அதானே? எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு சுவீனியர் வாங்குங்க, அது நல்லா இருக்கும், வீட்டில் கலெக்ட் பண்ணி வைக்க. ஓகே, வைங்க வைங்க போங்க. பேக் தூக்கிட்டு ஆக்சுவலாக சாப்பாடு நான் வந்து புளியோதரை அது வாங்கினேன். அவங்க அண்ணா சாம்பாராம். தொட்டுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்டால் முறுக்கு இருக்குன்னாரு. ஆனால் ஆக்சுவலாக முறுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சிம்பிளான லஞ்சா? சிம்பிளான லஞ்ச்.